கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியிடம் இருந்தது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து அந்த விவசாய சின்னத்தை பறித்து தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து நிறைய வேலைகளை செஞ்சாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம அது குறித்து பேசியிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியிடம் இருந்த விவசாய சின்னத்தை அடையாளமே தெரியாத ஒரு புதிய கட்சி பாரதிய பிரஜா ஐக்கியதா என்கிற அந்த கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து பல தொகுதிகளில் போட்டியிட்டதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவோ சட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தியும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுக்க மறுத்த தேர்தல் ஆணையம் நிறைய சுயேட்சை வேட்பாளர்களுக்கு விவசாய சின்னத்தை இந்த தேர்தலில் கொடுத்தது. அவர்களும் தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 80,000 வாக்குகள் விவசாய சின்னத்திற்கு விழுந்திருக்கிறது. இந்த 80,000 வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் என்கிற கருத்துகள் பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் சின்னத்துக்கு விழக்கூடிய வாக்குகள் இல்லை என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து. மட்டுமில்லாமல் பொதுவாக மக்களுடைய கருத்து அப்படி இருந்தாலும் பாமர மக்கள் ஒரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களிடையே நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன, அது விவசாய சின்னம் தான். ஏன்னா 2019 கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக இங்கே நடைபெற்ற எல்லா தேர்தலிலுமே நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் தான் போட்டிட்டு இருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் விவசாய சின்னம் தான் என்கிற ஒரு செய்தி பரவலாக மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் பாமர மக்கள் ஒரு சமூக வலைதளங்களுடைய ஒரு வளர்ச்சி இல்லாத பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடையே இன்னமும் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் விவசாய சின்னம் தான் என்கிற ஒரு பார்வை இருக்கக்கூடிய அந்த மக்களில் பெரும்பாலான மக்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி இருக்கலாம் என்கிற கருத்துகளும் இருக்கிறது. இதெல்லாவற்றையும் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்குகளை கடந்து தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. எப்போதுமே தேர்தல் முடிவுகள் வருகிற போது நாம் தமிழர் கட்சிக்கு முந்தைய தேர்தலை விட ஒவ்வொரு தேர்தலும் ஒரு ஏறுமுகமாகத்தான் இருக்கும். 1 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடு, 4 விழுக்காட்டிலிருந்து 7 விழுக்காடு, அப்படி முன்னேறி வந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை 8.2 விழுக்காடு வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்று நாம் சொல்லல. நிறைய அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் என்பது சாதாரணமான வாக்குகள் இல்லை, உண்மையிலே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பாஜகவினுடைய மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அது உண்மையான வாக்குகள், அது அவர்கள் அவ்வளவு உழைத்தார்கள், இவ்வளவு வாக்குகளை பெற்றதற்கு நான் வாழ்த்துகிறேன் என்ற ரீதியில் அண்ணாமலை பேசியிருந்தார். அதே போன்று ரங்கராஜ் பாண்டே அவர் ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட இந்த முறை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்குகள் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் என்கிற கருத்துக்கள் அவர் பேசியிருக்கிறார். ரங்கராஜ் பாண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது இல்லை, அவர் தேர்தலுக்கு முன்பே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய அந்த 7 விழுக்காடு வாக்குகளை அவங்க தக்க வச்சுட்டாங்கன்னாலே அது பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு. அது 2026 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார். அதை தாண்டி ஏற்கனவே இருந்த வாக்குகளை தாண்டி அதிக அளவில் அவங்க வாக்குகளை பெற்றுவிட்டார்கள் என்றால் 2026 என்பது நாம் தமிழருக்கான களமாக இருக்கும் என்கிற கருத்துக்களை எல்லாம் அவர் பேசியிருந்தார் தேர்தலுக்கு முன்பு. ஆனால் தேர்தலுக்கு முன்பு அவர் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதே நிலைப்பாட்டில் தான் தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய முடிவுகளை பார்த்ததற்கு பிறகு அவர் எடுத்திருப்பது என்பது உண்மையிலே ரங்கராஜ் பாண்டே நாம் தமிழர் குறித்த அவருடைய அந்த பார்வை நமக்கு ஒரு கூடுதல் மதிப்பு அவருக்கு தருதுன்னு சொல்லலாம். இப்போ அவருடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தங்கள்லாம் வேற, அதில் முழுமையாக நாம் முரண்பட்டு தான் இருக்கிறோம், அது வேற. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த தேர்தல் முடிவுகளை அவர் மிகச்சரியாக அதை பேசியிருப்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர் சொல்லிய கருத்து உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. என்னன்னா, தமிழ்நாட்டிலே ஒரு கட்சிக்கு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இதுதான் என்னுடைய வாக்கு சதவீதம் என்று கிளைம் பண்ணக்கூடிய உரிமை ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது என்னுடைய ரத்தம் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கிறது. ஏன்னா அவங்க மட்டும்தான் தனிச்சு போட்டிட்டாங்க என்று அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ரொம்ப அதிக அளவில் பாராட்டியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை. ஏற்கனவே கடந்த காலங்களிலேயே நம்ம அதை பேசியிருக்கிறோம். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சமீபத்திலே தேர்தலுக்கு முன்பு கூட ஊடகங்கள் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி இருக்கிறது என்று சொன்னபோது சில ஊடகங்கள் பேசிய போது, ஏன் நீங்க மும்முனை போட்டின்னு சொல்றீங்க, தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் இனத்திற்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் சேருங்க, அவங்களும் களத்தில் தான் நிற்கிறாங்க, தனித்து போட்டியிடுகிறார்கள், 4 முனை போட்டி என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்தார். இப்போதும் அதே நிலைப்பாட்டில் தான்
தான் இருக்கிறார். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உண்மையிலேயே உளமாற அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வெற்றியை அவர் உளமாற அவர் வாழ்த்தினார். அவருடைய பேச்சுகளிலேயே அது நமக்கு தெரியுது. அதே போல பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் அவரும் கடந்த சில காலமாகவே நாம் தமிழர் கட்சியை குறித்து மிகச்சரியாக கணித்து வந்துட்டு இருந்தார். அவரும் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வாக்கு விழுக்காடு என்பதை மிக ஆழமாக அவரும் வாழ்த்தி பாராட்டினார். அது நாம் தமிழர் கட்சி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்து விட்டது என்கிற செய்திகளை அவரும் பேசுறார். அதே போன்று மதிமுக துரை வைகோ அவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வாக்கு விழுக்காடு இத்தனை லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றதை நான் வாழ்த்துகிறேன் என்றெல்லாம் அவர் பேசியிருந்தார். அவர்களுடைய சித்தாந்தம் தவறாக இருந்தாலும் அவருடைய வெற்றியை வாழ்த்துகிறேன் என்றெல்லாம் அவர் பேசினார். சித்தாந்தம் குறித்து நம்ம விரிவா இன்னொரு காணொலியில அவருக்கு நம்ம பதில் கொடுப்போம். ஆனால் அவரும் உண்மையிலே வாழ்த்தி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வெற்றியை. அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகளில் அவர் வாழ்த்திய இரண்டே கட்சிகள் நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான். எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது திமுகவை அவர் வாழ்த்திய அறிக்கைகள் எல்லாம் வெளியிடல. மோடி அரசு மறுபடியும் ஆட்சி அமைக்கிறது, அவர்களுடைய வெற்றியையும் அவர் வாழ்த்தி பாராட்டல, அறிக்கைகள் வெளியிடல. ஆனால் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்ததை அவர் அறிக்கை மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ரவீந்திரன் துரைசாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதுமே நாம் தமிழர் கட்சியை மிகச் சரியாக கணிக்கக்கூடிய ஒரு நபர். நிறைய பேர் சொல்லுவாங்க ரவீந்திரன் துரைசாமி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுறாரு. நம்ம ஏற்கனவே நாம் பேசியிருந்தோம். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசல. அவர் நாம் தமிழர் கட்சி உண்மையிலே என்ன நிலையில் இருக்கிறது, களத்தில் என்ன நிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை அப்படியே துல்லியமாக சரியாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்ம சொல்லிக் கொண்டிருந்தோம். தேர்தலுக்கு முன்பு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு விழுக்காடுகள் வரும், எந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரும் என்று அவர் கணித்தாரோ அது அப்படியே நடந்திருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய ஊடகவியலாளர்கள், நிறைய ஊடகங்கள் கூட நாம் தமிழர் கட்சியை தேர்தலில் போட்டியிடுகிறது என்கிற செய்திகளை கூட சொல்லல, தவிர்த்தார்கள். அவர்கள் கூட இப்போது நாம் தமிழர் கட்சியை வாழ்த்தி பாராட்டி செய்திகளை வெளியிடுவதை பார்க்கிற போது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டு அரசியல் களம் இயங்காது என்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டதாக நம்மால் தெளிவாக அதை பார்க்க முடிகிறது. இதில் கூடுதலாக ஒரு செய்தி நம்ம பேசியாக வேண்டும். யார் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் என்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு 8 விழுக்காடு வாக்குகளை கடந்து கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை பெற்று நாங்கள் தான் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய அரசியல் சக்தி என்கிற ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சி முன்வைத்து வருகிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 11 விழுக்காடு வாக்குகளை பெற்றுவிட்டோம், 11 விழுக்காடு வாக்குகளை பெற்ற நாங்கள் தான் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய அரசியல் சக்தி, எங்களுக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சி என்றெல்லாம் அவங்க பேசுறாங்க. உண்மையிலே இதை பற்றி நம்ம தெளிவா பேசுறோம்னு நினைக்கிறேன். உண்மையிலே தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கூட்டணி எது என்று கேட்டால் பாஜக கூட்டணியை சொல்லலாம். ஆனால் இங்கே கேள்வி மூன்றாவது பெரிய கட்சி எது என்பதுதான். நாம் தமிழர் கட்சி பெற்ற 36 லட்சம் வாக்குகளும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள். 36 லட்சம் மக்களும் நாம் தமிழர் கட்சிக்காக மட்டுமே செலுத்திய வாக்குகள். ஆனால் இந்த புறம் பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த 11 விழுக்காடு வாக்குகள் என்பது வெறும் பாஜகவுக்காக விழுந்த வாக்குகள் அல்ல. அப்படி அல்ல. அது பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அமமுக, ஏசி சண்முகம் அவர்களுடைய கட்சி, இன்னும் பல கட்சிகள், இந்த கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாவற்றையும் சேர்த்துதான் பாஜக 11 விழுக்காடு வாக்கு என்று சொல்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் 11 லட்சம் வாக்குகள் எங்களுக்கு விழுந்திருக்கிறது, கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் எங்களுடைய வேட்பாளர்கள் தானே, நாங்க போட்டியிட்ட தொகுதியில் உள்ள வாக்குகளை தான் நாங்கள் சொல்கிறோம் என்று. பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் பாஜக தனித்து போட்டியிடல. பாஜக போட்டியிட்ட தொகுதிகளிலும் பாஜக கூட்டணியோடு தான் போட்டியிட்டது. பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் அங்கே கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளும் பாஜகவுக்கு தான் விழுந்திருக்கிறது. அப்ப பாஜகவுக்கான தனித்த வாக்குகள் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் வேல்முருகன் அண்ணன் சொன்னாங்க, ஒரே ஒரு கட்சிக்கு தான் தன்னுடைய வாக்கு, என்னுடைய வாக்கு வங்கி இதுதான் என்று கிளைம் பண்றதுக்கு ஒரே ஒரு கட்சியால் தான் முடியும், நாம் தமிழர் கட்சியால் தான் முடியும். ஏனென்றால் அவர்கள் தனித்து போட்டியிட்டார்கள். அப்ப தனித்து போட்டியிட்டால் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தன்னுடைய வாக்கு என்ன என்பதை கணிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாக்கு தமிழ்நாட்டில் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு தேர்தலிலாவது தனித்து போட்டியிட்டு உங்களுடைய வாக்குகளை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கட்சிகளோடு எல்லாம் கூட்டணி வைக்காமல் பாஜக தமிழ்நாட்டில் போட்டிட்டு இருந்ததென்றால் 5 விழுக்காட்டிற்கும் குறைவான வாக்குகளை தான் பாஜக பெறும் என்பதுதான் பரவலாக அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தும் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து 8 விழுக்காடு வாக்குகளை கடந்திருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக இருக்கிறது என்பதை தாண்டி 2026 தேர்தல் களத்தில்
நாம் தமிழர் கட்சியினுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்க போகிறது என்கிற கருத்துகளும் இருக்கிறது. ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்கிற போது இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு வளர்ச்சி வந்ததில்லை. நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய 8 விழுக்காடு வாக்கள் என்பது முதல்ல 1 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடு, 4 விழுக்காட்டிலிருந்து 7 விழுக்காடு, 7 விழுக்காட்டிலிருந்து 8 விழுக்காடை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் முன்னேறி வருகிறது என்றால் இது போன்ற ஒரு கட்சி வளர்ந்ததே இல்லை என்கிற ரீதியில் அவர் பேசுறார். அதை தாண்டி இந்தியாவில் பல முதலமைச்சர்களால், பல ஒன்றிய அமைச்சர்களால் செய்ய முடியாததை சீமானும் நாம் தமிழர் கட்சியும் செய்து காட்டியிருக்கிறார்கள் என்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். உண்மையிலே இந்த தேர்தல் முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைத்ததா என்று கேட்டால் கொஞ்சம் கூடுதலாக கிடைத்திருக்க வேண்டும். அதுதான் நாம் தமிழர் கட்சியினருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் சற்று குறைவாகத்தான் வந்திருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு அடக்குமுறைகள், இது எல்லாவற்றையும் கடந்து பணபலம் இல்லாமல், ஊடக வெளிச்சம் இல்லாமல், சின்னம் முடக்கப்பட்டு ஒரு தேர்தலுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் சின்னம் கிடைத்தது என்று சொல்லி இப்படி நிறைய அடக்குமுறைகள், சவால்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த 8 விழுக்காடு வாக்குகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது என்பது உண்மையிலே ஒரு ஊக்க சக்தியாகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. 2016 தேர்தலில் 1 விழுக்காடு வாக்குகளோடு தன்னுடைய தேர்தல் கணக்கை ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி சரியாக 8 ஆண்டுகளில் 2024 8 விழுக்காடு வாக்குகளை கடந்து, அதுவும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு வாக்குக்கு பணம் கொடுக்காமல் இந்த நிலையை நாம் தமிழர் கட்சி அடைந்திருக்கிறது என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எதிர்பாராத நிறைய ஆச்சரியங்களை ஏற்படுத்த போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.